ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிரேவிஸ், உர்வில் பட்டேல் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்த எல்லா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் அடுத்த வருஷம் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய செய்தி வந்து பரவிட்டு இருக்கு. இது உண்மையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு பதற்றம் இருந்ததுனால ஒரு 10 நாட்கள் தள்ளி போய் மறுபடியும் மே 17ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஜூன் 3ஆம் தேதி அதோட இறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அசாதாரணமான சூழல்ல ஒரு நிறைய வெளிநாட்டு வீரர்கள் வந்து ஐபிஎல் போட்டிக்கு வர முடியாத ஒரு சூழல் இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து ஓடி சீரிஸ் ஆரம்பிக்க போது, WTC ஃபைனல்ல ஒரு இடத்துல இருக்கு. இதனால இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அணிகளோட வீரர்களும் ஐபிஎல் போட்டியில பங்கேற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இதனால ஒரு நிறைய டீம்ஸோட பிளேயர்ஸ் வந்து ஒரு மெயின் பிளேயர்ஸ் வந்து இல்லாம போயிருவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆர்சிபில வந்து ஹேசல்வுட் வருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லரோட வருகை ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில என்ன மற்ற இவங்க எல்லாமே டாப் 4 அடுத்த பிளே ஆஃப்க்கு போறதுனால இன்னும் ஒரு 7 மேட்சஸ் விளையாட, ஒரு 7 இல்ல ஒரு 5 மேட்சஸ் கிட்ட விளையாட வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ இந்த டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கறப்ப ஐபிஎல் நிர்வாகம் வந்து ஒரு புது விதிமுறையை கொண்டு வந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த இனிமேல் வர்ற பிளேயர்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், ஆனா எல்லாமே டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஒருவேளை ஹேசல்வுட் வரமாட்டார் அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஒரு பிளேயரை எடுத்துக்கலாம். ஆனா அடுத்த வருஷம் அந்த பிளேயர் உங்களோட டீம்ல இருக்க மாட்டாரு. நீங்க அடுத்த வருஷம் அந்த பிளேயர் இப்போ ஹேசல்வுட்டுக்கு பதிலாக வந்து நீ இப்போ இந்தியால இருந்து ஒரு யார சொல்லலாம், ஏதாவது ஒரு பவுலர் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பவுலர் வந்து அடுத்த வருஷம் உங்க டீம்ல இருக்க மாட்டாரு. உங்க டீம்ல ஹேசல்வுட் கண்டிப்பா இருப்பாரு. நீங்க அந்த பிளேயரை இப்போ எடுத்துக்கிற பவுலர் எடுக்கணும்னா மறுபடியும் அவர் மினி ஆக்ஷன்ல போய் தான் எடுக்க முடியும். அதனால இந்த மாதிரி டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து ஐசிசி வந்து இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ரூல்ஸ் படி 12வது மேட்ச்க்கு அப்புறம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸை எடுக்க முடியாது. ஆனா இந்த வாட்டி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கிறதுனால ஐபிஎல்ல இந்த புது விதி கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன தகவல் பரவுதுன்னா, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ல வந்த உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் டிவால் பிரேவிஸ் எல்லாரும் அடுத்த சீசன் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பரவுது. ஆனா அது உண்மை இல்லை. அதாவது மே 17ஆம் தேதி ஆரம்பிக்கல, இனிமேல் ஆரம்பிக்கிற மேட்சஸ்ல வர்றவங்களை மட்டும்தான் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படி இந்த ரூல்ஸ் படி வரமாட்டாங்க. அதனால சிஎஸ்கே ரசிகர்கள் நீங்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து நமக்கு டிவால் பிரேவிஸ் வருவாரு, ஆயுஷ் மாத்ரே வருவாரு, உர்வில் பட்டேலும் வருவாரு.